How to represent an atom? நீ ஒரு சிம்பிள் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவ. அந்த சிம்பிள் என்னது? அந்த ஆட்டம்க்கு மட்டுமே உரிய ஒரு சிம்பிளா இருக்கணும். நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரா இருக்கணும். சோ இந்த இடத்துல நீ எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறனா A X Z. இந்த Xன்றது என்னது? உன்னோட சிம்பிள். Aன்றது A ல ஸ்டார்ட் ஆகும், ஆனா அது அட்டாமிக் நம்பர் கிடையாது, மாஸ் நம்பர். Z ல ஸ்டார்ட் ஆகும், A ல ஸ்டார்ட் ஆகாது, பட் அது அட்டாமிக் நம்பர். ஒரு மாஸ் நம்பர் என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அது நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் சேர்த்து என்ன சொல்லுவேன்? நியூக்ளியான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஒன்னா இருக்கும் எப்பவுமே. பிளஸ் அண்ட் ஜீரோ. அதை சுத்தி என்ன சுத்திட்டு இருக்கும்? சுத்தி வந்தீங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் எது ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோ, எலக்ட்ரான்ஸ்க்கு தனியா ஏதோ நம்பர் இவங்க கொடுக்கல. கடவுள் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா ஒரு மைனஸுக்கு ஒரு பிளஸ். பட் என்ன ஆச்சு? காலப்போக்கில் அது ஒரு மைனஸுக்கு 4 பிளஸ், இல்ல 4 மைனஸுக்கு ஒரு பிளஸ், பிளஸுக்கும் பிளஸ் மைனஸுக்கும் மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறி போச்சு. நேச்சர் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸுக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து கடவுள் படைச்சது. சரி, அதே தான் இந்த இடத்துலயும். சோ புரோட்டானுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே.